வணக்கம். 2 நாள் அந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதாவது கோர்ட்டில் ஆர்டர் கொடுக்குறாங்க, தமிழக அரசு அதை நிறுத்துது. ஒரு கோர்ட்டுடைய ஆர்டருக்கே தமிழக அரசு இந்த மாதிரி பண்ணதில்லை. அப்புறம் இதே இது அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அதை நம்ம நடத்த விடலைன்னா கோர்ட்டு தீர்ப்பே மதிக்கலைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த திருமுருகன் காந்தி அவன் பேசுகிறான். அவனுக்கு அதான் சொல்கிறல்ல, அவனெல்லாம் பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கு காரணம் இந்துக்களாகிய நாம தான். ஒற்றுமை இல்லாமல் இந்துக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதனால தான் இந்த பிரச்சனை. இதே திருமுருகன் காந்தி இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் சிறுபான்மையினரான இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றியும் கிறிஸ்துவ சமுதாயத்தை பற்றியும் பேசுவானா? காரணம் இந்துக்கள் ஒற்றுமை இல்லை. அங்கே பேசுனா அவங்க அடிப்பாங்க. அதே தான் இந்துக்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு இதுக்கு முற்றுப்புள்ளியே வராது. அமைதியாக இருக்கணுங்கிறக்காக, கலவரம் பண்ணணுங்கிறக்காக இல்லை. ஒற்றுமை எதில் காமிக்கணும்? ஓட்டில் காமிச்சு இங்கே ஜனநாயகத்தில் கரெக்டான விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து ஓட்டு போட்டு இந்துக்களுக்கு தேவையான அரசாங்கத்தை உருவாக்கணும். அதை உருவாக்குறது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்துக்கள் இப்படி தான் வஞ்சிக்கப்படுவார்கள். திருமுருகன் காந்தி அந்த இன்னொருத்தன் என்னமோ ஒரு பேர் மாநில ஏதோ ஒருத்தன் யூடியூபர் அவன்லாம் கிண்டல் பண்ணி வீடியோ போடுறான். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். காரணம் கையாளாகாத இந்துக்கள். ஒன்லி நான் இந்துக்களை மட்டும்தான் குறை சொல்லுவேன், அதில் யாரையும் சொல்லலை. மானங்கட்ட இந்துக்கள், நீங்கள் சரியான இந்துக்களாக இருந்தால் இந்த தடவை ஓட்டை மாற்றி போடுங்க. புரியுதா? யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.